ஐபேட் லவர்ஸ் எப்படான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேட் வந்துச்சு. நேற்று தான் ஈவெண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஐபேட் ப்ரோ சம்மந்தப்பட்டு வந்த லீக்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் முக்கியமாக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் ரொம்பவே குறைச்சிருக்காங்க, ரொம்ப தின்னாக்கியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் மாடலோட கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப தின்னாக இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த வாட்டி ஓலெட் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக அதுக்கு பேர் கூட மாற்றிருக்காங்க. அல்ட்ரா ரெட்டினா HDR டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் நமக்கு M2 முடிஞ்சு போச்சு. M3 ஜம்ப் பண்ணி டைரெக்டாக M4 சிப் கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தா 4 மடங்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ OLED அப்புறம் ப்ராசஸர் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஆல் டே பேட்டரி லைஃப் வருதுன்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஒரு பவர்ஃபுல் சிப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ப்ரோ ஆப்ஸான ஃபைனல் கட் ப்ரோ, லாஜிக் ப்ரோ இது கூட அவங்க என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஐபேட் ஓஎஸில். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் அவங்க ஆப்பிள் பென்சிலில் ப்ரோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் டிசைனர்ஸ்க்கு, ஆர்டிஸ்ட்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹோர் ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. மேஜிக் கீபோர்டில் கூட கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ட்ராக் பேடுன்றது கொஞ்சம் சின்னதாக இருந்தது இதுக்கு முன்னாடி, அதை பெருசு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபங்க்ஷனல் கீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க டெடிக்கேட்டடாக. கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வைஃபை 6 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இன்னுமே நமக்கு அந்த டெக்னாலஜி வரல, பட் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த பேண்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கேமராஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது முன்னாடி போர்ட்ரேட்டில் இருந்தது இப்போது லேண்ட்ஸ்கேப்பு கேமரா ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு ஃபேஸ் டைம் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பின்னாடி இது முன்னாடி ஃப்ளாஷ் கிடையாது, இப்போ ஃப்ளாஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால் டாக்குமெண்டேஷன் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஷேடோ அவாய்ட் பண்ணுன்றாங்க. ஸோ கேமரா சம்மந்தப்பட்டு இந்த 2 சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. கூட ப்ரைஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிடுமோன்னு நினச்சேன். ஆனால் ப்ரைஸ் கூட நல்லா இன்க்ரீஸ் பண்ணாமல் அதே ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்டோரேஜ் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 256 GB கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் சைஸ் நமக்கு 11 இன்ச்சு 13 இன்ச்சு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் தான் சொல்லணும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லோயர் மாடல்ஸ் ஏரு அப்புறம் இது முன்னாடி இருக்கிற வேறு ஜென்ரேஷன்ஸ் கூட காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். வெயிட் பண்ணுறதுக்கு வருதுன்னே சொல்லலாம். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸு, உங்களோட வியூஸு ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்துடாதுங்க. நன்றி, வணக்கம்.